இங்க ஒரு கிராமத்து பஞ்சாயத்துல ஒரு ஆபீசர் வேலை பாக்குறாரு. ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால ஆபீஸ்லயே சரக்கு அடிச்சுட்டு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அந்த ஆபீஸ்ல இருக்கிற மானிட்டரை யாரோ திருடிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த ஆபீசரும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அந்த போலீஸ்க்கு இந்த ஆபீசர் மேலதான் சந்தேகமா இருக்கு, இவர் தான் திருடி இருப்பாரோன்னு. கரெக்டா நீங்க குடிச்ச நேரம் பார்த்து இந்த மானிட்டர் காணாம போயிருக்கு, நீங்க தான் திருடி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு டென்ஷன் ஆன அந்த ஆபீசர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிட்டில வீக்கெண்ட் ஆனா பார்ட்டி பண்றாங்க, ஆனா 4 மாசமா நான் அந்த ஆபீஸ்க்குள்ளதான் இருக்கேன். 7-8 மணிக்கு மேல அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தூங்கிடுறாங்க. எனக்கு பேச்சு துணைக்கு கூட இங்க யாரும் இல்ல, அதனாலதான் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுறதுக்காக குடிச்சேன். நான் குடிச்சது தப்புனா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாரு. இத பார்த்த சேர்மன், இந்த விஷயத்த நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு அந்த போலீஸ் அங்கிருந்து அனுப்பிடுறாரு. இப்ப ராத்திரி அந்த சேர்மனும் அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களும் அந்த ஆபீசர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்தவங்க சாப்பாடும் சரக்கும் கொண்டு வந்துட்டு, வாங்க நம்ம இங்கேயே வீக்கெண்ட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எங்க ஊருக்காக வந்து நீங்க வேலை பாக்குறீங்க, நீங்களும் எங்களோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட அன்பை காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு கதவை திறந்து வெளியில பாக்குறான். பார்த்தா திருடு போன மானிட்டர் அங்க இருக்கு. டிவின்னு நினைச்சு திருடிட்டேன், மன்னிச்சிருங்க